வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் ஆஃப் ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 2025. ஸோ இந்த 20 கொஷின்ஸ் முடிஞ்சிட்ட அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய திஸ் 20 கொஷின்ஸ், இந்த 20 கொஷினுக்குள்ளேயே ஒரு கான்செப்ட் இன்னொரு கான்செப்டோட எப்படி இன்டர்லிங்க் ஆகிருக்கு. யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 டிஃப்ரெண்ட் கொஷின்ஸை கேட்கல. ஸோ 20 டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் அவங்க கேட்கவே இல்லை. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் லிங்கேஜ் விட்டுருங்க. எஸ், இட் ஹாஸ் ப்ரீவியஸ் இயர் லிங்கேஜ் கொஷின் பேப்பர்ஸோட லிங்கேஜ். பட் ஒரு கொஷினுக்கும் இன்னொரு கொஷினுக்கும் இருக்கக்கூடிய லிங்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் செஷனில் சொல்ல போகிறேன். பிகாஸ் ஒரு கொஷினோட கான்செப்டை நம்ம ஃபுல்லாக கிராஸ்ப் பண்ணிட்டாலே அதுக்கு அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 19 கொஷின்ஸையும் ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த இன்சைட்ஸை வந்து ஜென்ரலாக புரிஞ்சுக்கிட்டவங்க தே கேன் ஆன்சர் ஆல் 20 கொஷின்ஸ் வித்தின் த டைம் லிமிட். ஏன்னா ஒரு கொஷினுக்கு முன்னாடி அந்த கொஷின் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த கொஷின்லேருந்து கான்செப்ட் வந்து கண்டினியூட்டி கான்செப்டாக இருக்கும். கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக ஜிஎஸ் பேப்பர் 1 இருக்குது. எஸ்பெஷலி 2025 ஜிஎஸ் பேப்பர் 1 கண்டிப்பாக இருக்குது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் which comes from post independence consolidation and also society, ரெண்டு சப்ஜெக்டையும் நம்ம இதில் மெர்ஜ் பண்ணலாம். பிகாஸ் ட்ரைபல்ஸ் இஸ் a most important concept for UPSC. Does tribal development in India centers around two axes, those who have displacement and rehabilitation. ஜென்ரலாக ஜஸ்ட் இதோட ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எடுத்து ப்ரீவியஸ் கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணதை எடுத்து பார்த்தோம்னா கூட டெவலப்மெண்ட் விசஸ் ஃபாரஸ்ட் ரைட், டெவலப்மெண்ட் விசஸ் என்விரான்மெண்ட், இந்த இடத்துல என்னது டெவலப்மெண்ட் விசஸ் ட்ரைபல் ரைட்ஸ் கான்செப்ட் பாருங்கள் எப்படி வந்து இன்டர்லிங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். டெவலப்மெண்ட் விசஸ் ட்ரைபல் ரைட்ஸ், டெவலப்மெண்ட் விசஸ் என்விரான்மெண்ட், அப்போது பொல்யூஷன் விசஸ் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு ஒரு கொஷினோட கான்செப்ட் கிளாரிட்டி ஃபுல்லாக தெரிஞ்சாலே அதிலிருந்து அடுத்தடுத்த கொஷினுக்கு நம்ம ட்ரீ லைன் போட்டுகிட்டே இருக்கலாம். ஓகே, டஸ் த ட்ரைபல் டெவலப்மெண்ட் இந்தியா சென்டர்ஸ் அரவுண்ட் டூ ஆக்சஸ், தோஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன். கிவ் யுவர் ஒப்பீனியன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒப்பீனியன்லாம் அவங்க கொடுக்க சொல்லலை. ஆல்ரெடி வந்து ட்ரைபல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாலிசி வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரைபல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எதனால் நடக்குது, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறது எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைபல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா இஸ் அ மல்டி-ஃபெசட் சேலஞ்ச் இன்வால்விங் சோஷியல் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட். ஸோ அதோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஷினோட கோரே வந்து ட்ரைபல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் நாட் ஓன்லி ட்ரைபல், ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆஃப் தி பீப்புள் டெவலப் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் வச்சு அவங்க டெவலப் ஆகிட முடியாது. எல்லாருக்குமே இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டோன்னா இட் இஸ் அ மல்டிஃபேஸ். ஸோ மல்டிஃபெசட்டட் லைக் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். However, displacement due to development induced projects and subsequent rehabilitation of affected tribal community remains two of more critical and contentious axes around which discourse of tribal development largely revolves. So, இப்போ நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வருது. அந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ட்ரைபலோட டெவலப்மெண்ட் அண்ட் ஆல்சோ ட்ரைபலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு கொடுக்குது, அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி ட்ரைபல் பீப்புள் ஃப்ரம் த பர்டிகுலர் ஏரியா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி டேம்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் எல்லாமே மவுண்டன் ரீஜன்ஸில் தான் பண்ணுவாங்க. அப்போது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸை நடத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்களை டிஸ்பிளேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிஸ்பிளேஸ் ஆகக்கூடிய மக்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரைபல் கம்யூனிட்டி ரிமைன்ஸ் டூ ஆஃப் மோஸ்ட் கிரிட்டிக்கல் அண்ட் கண்டென்ஷியஸ் ஆக்சஸ். ஸோ ட்ரைபல் டெவலப்மெண்ட் ஆகுறாங்களா இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனவங்கலாம் டெவலப் ஆகுறாங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் டிஸ்பிளேஸ் ஆன மக்கள் எல்லாம் டெவலப் ஆகுறாங்களா இல்லை அவங்க எந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க? ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சூட்டட் எக்ஸாம்பிள் ஓவர் த இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்தார் சரோவர் டேம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாகவே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த டேம் கட்டி பல வருஷம் ஆகியுமே என்ன பண்ணலை அப்படின்னா அங்கே இருந்து அந்த டேம் கட்டுறதுக்கு இடம் எடுத்தாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்த மக்கள் எல்லாத்தையுமே டிஸ்பிளேஸ் பண்ணாங்க. அந்த மக்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கல.
கவர்மெண்ட் ப்ராப்பராக கவர்மெண்ட் மிஷினரிஸை மீன்ஸ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலைன்னா அங்கே இருக்கிற மக்களை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணலை. ஓகே, this is the core issue when the government takes the developmental projects to the public, the people opposes it. இஷ்யூ இதுதான். ஏன் நான் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து சொல்லிடுவாங்க, அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க, பட் பீப்புளுக்கு போய் சேர்ந்துருக்காது. இப்போ ரோடு போடுறதுக்காக நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து மக்களுக்கு மீன்ஸ் பீப்புள் வில் கிவ் தேர் லேண்ட் டு த கவர்மெண்ட். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த லேண்டுக்கு உண்டான வேல்யூ நிறைய பேர் மீன்ஸ் எல்லாருக்குமே போய் சேர்ந்துருதா அப்படின்னா கிடையாது, ஒரு சில பேருக்கு போய் சேராமலே இருக்குது. அதுவும் முக்கியமாக வல்னரபிள் செக்ஷன் ட்ரைபல் பீப்புளை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அவங்கள வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இதில் விக்டிமைஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஸோ ட்ரைபல் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டிஃபெசட் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருக்கு சோஷியல் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்டில். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணப்படுற ட்ரைபல்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ரீஹபிலிட்டேஷன்லேயும் பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த ரீஹபிலிட்டேஷன்லேயும் பிரச்சனை இருக்குது. ஸோ ட்ரைபல் டெவலப்மெண்ட்லேயும் ஹேண்ட் இன் ஹேண்டாக ப்ராப்ளம் இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் அஸ் அ சென்ட்ரல் கன்சர்ன். ஸோ ஆக்சுவலாக டிஸ்பிளேஸ்மெண்ட்னால என்னெல்லாம் பிரச்சனை வருது. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைபல் communities in India are disproportionately affected by displacement caused by large developmental projects such as dams, mining, industrialization and infrastructure development. ஸோ இந்த மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஈஸியாக வந்து ட்ரைபல்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிடுறாங்க. அதில் ரொம்ப அளவுக்கு அதிகமான ட்ரைபல் பாப்புலேஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்ப்ரப்போர்ஷனேட்லி அஃபெக்டட். ஸோ அதுக்கடுத்து பெர்மனன்ட் லாஸ் ஆஃப் லேண்ட். ஒன்ஸ் அந்த ட்ரைபல்ஸ் அப்படிங்கிறவங்க ட்ரைபல்ஸ் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம். ஸோ ஒரு பர்டிகுலர் லாக்டு ஜாகிரபிக்கல் லொக்கேஷனில் மவுண்டெயின்ஸில் வேலிஸில் இருக்கக்கூடிய பீப்புள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ண வார்த்தையை பாருங்கள், பர்டிகுலர் லாக்டு ஜாகிரபிக்கல் லொக்கேஷன். லாக்டு அப்படின்னா அந்த ஜாகிரபிக்கல் லொக்கேஷன்லேருந்து அவங்க வெளியே வரமாட்டாங்க. அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம், லைவ்லிஹுட் எல்லாமே அதை பேஸ் பண்ணியே இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்குன்னு அந்த லொக்கேஷனில் ஒரு காம்பேக்டான என்விரான்மெண்ட்டில் இருப்பாங்க. அப்போது அவங்கள நீங்கள் அங்கேருந்து வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க டிபெண்டாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மைனர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபாரஸ்டட் லேண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு லாஸ் ஆகுது, பர்மனெண்ட்டாக லாஸ் ஆகுது. ஸோ அவங்களுக்கு இன்னொரு இடத்துல போய் சேம் ஃபாரஸ்ட் லேண்டை கண்டிப்பாக கொடுக்க போகிறது கிடையாது கவர்மெண்ட். பிரேக் டவுன் ஆஃப் கின்ஷிப் நெட்வொர்க். ஸோ ஒரு ஆக்சுவலாக ட்ரைபல்ஸ் இஸ் அ கம்யூனிட்டி பீப்புள். அந்த கம்யூனிட்டி பீப்புள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நியூக்ளியர் ஃபேமிலி ஜென்ரலாக இப்போ இருக்கிற நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி கிடையாது. நாட் ஈவன் ஜாயிண்ட் ஃபேமிலி, தேர் கம்யூனிட்டி. அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய 200 300 பேர் 400 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களோட அந்த கின்ஷிப் வந்து பிரேக் ஆகும். ஏன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் டைவர்ஸ் ஆகிடுது. இப்போ அவங்களுக்கு தெரியாத வேலை. இப்போ பாருங்கள், எனக்கு இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டை நம்பி தான் என்னோடய லைவ்லிஹுட் இருக்குது. அப்போது எனக்கு அந்த லைவ்லிஹுட் இல்லாமல் போயிடுச்சு, டிஸ்பிளேஸ் பண்ணப்படுறேன், வேறு ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா அங்கே கவர்மெண்ட் வந்து எனக்கு கூலி தொழில் தான் கொடுப்பாங்க. அதுவும் கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகாதுன்னா செட் ஆகாது. பிகாஸ் நான் வந்து ஒரு 50 years 40 yearsஸாக வந்து இந்த ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸையே நம்பி என்னோடய லைஃப்பை ரன் பண்ணுவேன். திடீர்னு உனக்கு புது வேலையை கற்றுக்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் முடியாது. ஸோ பர்மனன்ட் லாஸ் ஆஃப் லேண்டு, பிரேக் டவுன் ஆஃப் கின்ஷிப்பு. ஸோ எல்லாருமே பழைய மாதிரி ஒரே இடத்துல கண்டிப்பாக இருக்க முடியாது. ஃபாரஸ்ட் லேண்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருக்க முடியாது. கம்யூனல் ரிஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக வெளியே போனாங்க அப்படின்னா கம்யூனல் ரிஸ்க்கு, அவங்களோட கம்யூனல் டென்ஷன்ஸ் வந்து அதிகமாகும். கண்டிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க வெளியே போய் வேலை செய்கிறாங்க அப்படின்னா கூலி தொழிலாளியாக வேலை செய்கிறாங்கன்னா கூட லேபர்ஸாக போகிறாங்கன்னா கூட அங்கே இருக்கிற மக்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி பாதிக்கப்படுதுன்ட்டு இவங்கள ஆட்டோமேட்டிக்காக தே வில் நேச்சுரல் எனிமியாக அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்க்ரீஸ் இன் டிபெண்டன்சி ஆன் இர்ரெகுலர் லோ பெய்டு ஜாப்ஸ். எனக்கு நாலேஜ் கிடையாது, ஸ்கில் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஸ்கில் எல்லாமே ஃபாரஸ்ட் லேண்டுக்குள்ளே சர்வைவ் ஆகிறது மட்டும்தான். அப்போது வெளியே வரும்போது எனக்கு கண்டிப்பாக வெளியே சர்வைவ் ஆகிறதுக்கு உண்டான ஸ்கில் எனக்கு இல்லவே இல்லை. அப்போ அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இர்ரெகுலர் லோ பெய்டு ஒர்க்குக்கு அவனோட டிபெண்டன்சி அதிகமாகுது. இந்த ட்ரைபல் ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிற கான்செப்டே 1950s 1990s பயங்கரமாக ரொம்ப மாசாக நடந்துச்சு. ஓவர் 85 lakh பீப்புள்ஸ் வேர் டிஸ்பிளேஸ்டு டியூ டு சச் ப்ராஜெக்ட்ஸ். Tribal population forming a significant proportion of displacement. Major displacement ஆன பீப்புளில் ட்ரைபல் தான் வந்து பார்த்தீங்கன்னா significant population 85 lakhs.
So for example, dams like Sardar Sarovar, Koyal Karo Dam have uprooted the tens and thousands of tribal families and serving their connections to ancestral land அண்ட் டிஸ்ரப்டிங் ட்ரெடிஷ்னல் லைவ்லிஹுட். ஸோ இது பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆன்சிஸ்டர் லேண்ட்லேருந்து அவங்களோட கனெக்ஷன்ஸ் கட் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ட்ரெடிஷ்னல் லைவ்லிஹுட் வந்து பாதிக்கப்படுது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டால் மட்டுமே என்னென்னலாம் பிரச்சனை வருது? ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறாங்க. எதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறாங்க? டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்னால. அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறதுனால அவங்களோட சொந்த நிலத்தை விட்டு அவங்க வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ சொந்த நிலத்தில் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த ஜாபும் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் நேச்சரும் மாறுது. அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா லோ பெய்டு ஒர்க்ஸுக்கு போகிறாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட பீரியட் 1985 80s 50ஸ்லேருந்து 90s வரையும் 90ஸ்குள்ளே வந்து 85 lakh people வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ் ஆகியிருக்காங்க. டேம்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் லைக் சர்தார் சரோவர், கோயல் காரோ டேம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா thousands of lakhs of tribal people வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீன்ஸ் அங்கேருந்து டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்சிஸ்ட்ரல் கனெக்ஷன்ஸ் கட் ஆகிருக்கு. லைவ்லிஹுட் அவங்களோட வே ஆஃப் லிவிங் வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அடுத்த கான்செப்ட், இன்அடெக்வேட் ரீஹாபிலிட்டேஷன் பாலிசிஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ஸோ ஜென்ரலாக சொன்னது தான். இப்போ என்னது, டிஸ்பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அவங்களுக்கு உண்டான ஒரு லைவ்லிஹுட்டை செட் பண்ணி கொடுக்கறதுக்கு பிளான்ஸ் இருக்கணும். பட் பிரச்சனை என்னென்னா, நம்மக்கிட்ட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது, அங்கேருந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணுற மக்களை டெவலப் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பிளான் இல்லை. பிரச்சனையே இதுதான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் எஃபர்ட்ஸ் ஃபார் டிஸ்பிளேஸ்டு ட்ரைபிள்ஸ் have not been commensurated with the scale of displacement. have not been commensurated. நம்ம ப்ராப்பராக பிளானே பண்ண கிடையாது. ஏன்னா ரீஹாபிலிட்டேட் பண்ண பீப்புளுக்கு நம்ம வந்து அவங்கள லைவ்லிஹுட்டை மனசுலேயே வச்சுக்கல, மைண்ட்லேயே வச்சுக்கல. ரீஹாபிலிட்டேட் பண்ணி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை மட்டும் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை மட்டும்தான் கவர்மெண்ட் குறியாக இருந்தாங்க. ஒன் டைம் கேஷ் பே அவுட், தே ஓவர்லுக் த சப்சிஸ்டன்ஸ் நீட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் கேஷ் பே அவுட் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து லைஃப் லாங் அடுத்த ஒரு ஜாபையோ லைவ்லிஹுட்டையோ செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா கிடையாது. இன்சஃபிஷியன்ட் ப்ரொவிஷன் ஆஃப் கம்யூனிட்டி ஃபெசிலிட்டிஸ், பிகாஸ் ஸ்கூலு, ஹெல்த் கேர் சென்டர்ஸ், இது ரெண்டுமே வந்து டிஸ்பிளேஸ்டு பீப்புளுக்கு நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும், கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். பட் பண்ணி கொடுக்கல. ஸோ அதுக்கடுத்து லேக் ஆஃப் பார்ட்டிசிபேட்டரி டிசைன் இன் ரீசெட்டில்மெண்ட் பிளான்ஸ். ஸோ இந்த பார்ட்டிசிபேட்டரி டிசைன் அப்படிங்கிறது இன்வால்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட். அந்த பீப்புளை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். ஏன்னா இவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத, ட்ரைபல்ஸ்க்கு என்ன தேவைங்கிறது ட்ரைபல்ஸ்க்கு தான் தெரியும், வெளியிலேருந்து வந்து ஒருத்தருக்கு தெரியாது. அப்போ ரீஹாபிலிட்டேஷன் பிளானில் யார் இருக்கணும்? அந்த ட்ரைபல்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும். அஸ் அ ட்ரைபல் பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ் அஸ் அ ட்ரைபல் இருக்கணும். பிரச்சனை வந்து அந்த இடத்துல அந்த ரெப்ரசன்டேட்டிவ் மிஸ் ஆகிறாரு. So only about 25% of displaced tribals have been effectively rehabilitated, leading to loss of livelihood, cultural disintegration and long-term marginalization. So இது வரையும் 25% ஆஃப் ட்ரைபல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரீஹாபிலிட்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா inadequate rehabilitation policies. The provision of right to fair compensation and transparency, right to fair compensation and transparency in land acquisition அதுதான் வந்து RF, right to fair compensation and transparency in land acquisition. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா RFCTLARR Act. ஸோ the provisions of RFCTLARR Act and Panchayat PESA Act in 1966 provided some safeguards, but implementation remains inconsistent. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு 2 ஆக்ட் இருக்குது. பட் அப்படி இருந்தும் இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து எப்பயுமே இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனையை, பாலிசியெல்லாம் சூப்பராக டிராஃப்ட் பண்ணிவிடுவாங்க, அதோட இம்ப்ளிமெண்டேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் இருக்கும். அப்போ இதுவும் சச் an எக்ஸாம்பிள் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபெயிலியர். ஓகே, அடுத்து என்னது? பியாண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். என்னது இது? ஸோ while displacement and rehabilitation dominate tribal development discussion, they do not encapsulate the full spectrum of tribal development needs. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் சேம் கான்செப்ட் தான். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறவங்களோட டெவலப்மெண்ட்டை நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிறதே இல்லை. இஷ்யூஸ் லைக் எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஸோ இங்கே இருக்கிறத அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பியாண்ட் மீன்ஸ் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணதை அடுத்த லெவலில் போகிறோம்.
Issues like education, healthcare, political representation, cultural preservation, land rights, livelihood securities are equally vital to empowering the tribal communities and ensuring the holistic development. ஸோ ஆக்சுவலாக ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே அடங்கியது தான் டெவலப்மெண்ட். அப்போ அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓவர் ஃபோக்கஸிங் ஆன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் மே சைட்லைன் their broad and concern. ஸோ ஆக்சுவலாக பேசிக் அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரீஹாபிலிட்டேஷனுங்கிறதே அந்த பேசிக் கம்யூனிட்டிஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபுட்டு, ஷெல்டரு, லைவ்லிஹுட். ஸோ அப்போ அதை தாண்டி இவ்வளோ இருக்குது, இதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியாண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ அதுதான் வந்து ரெடியூஸ் ட்ரைபல் டெவலப்மெண்ட் டு மியர்லி ரியாக்டிவ் ப்ராசஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் டேமேஜ் கண்ட்ரோல். ஆக்சுவலாக நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு டேமேஜ் கண்ட்ரோலில் தான் இருக்கிறத தாண்டி அது வந்து ட்ரைபல் ரீஹாபிலிட்டேஷனாக இல்லை. ஸ்ட்ரென்தனிங் லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் அண்டர் பெசா ஆக்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் இது பண்ணால் இன்னும் மீன்ஸ் பியாண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட், இன்வெஸ்டிங் இன் கல்ச்சுரல் ரிலவன்ஸ், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் அவுட்ரீச், ப்ரமோட்டிங் ஃபாரஸ்ட் பேஸ்ட் என்டர்பிரைசஸ் அண்ட் கிராஃப்ட் கோஆப்ரேஷன். ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆவாங்க. ஸோ இதெல்லாமே டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷனை பற்றி மட்டும் பேசுது. பட் ட்ரைபல்ஸ் இட்ஸ் நாட், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரீஹாபிலிட்டேஷனோட எதுவும் நின்றாது. அதுக்கப்புறம் அவங்களோட லைவ்லிஹுட்டை நீங்கள் என்ன பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ஹெல்த் கேர், பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், கல்ச்சுரல் ப்ரிசர்வேஷன், லேண்ட் ரைட்ஸு, லைவ்லிஹுட் செக்யூரிட்டி இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷனில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதை தாண்டி அதுக்கு அடுத்த லெவல் வந்து இருக்குது, அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரைபல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா ஃபைனலாக இது எப்படி கன்க்ளூட் பண்ணணும்? ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு ப்ராசஸ் தான். So tribal development in India indeed revolves significantly around the axis of displacement and rehabilitation. So tribal development இந்த displacement and rehabilitation குள்ள தான் நடக்குது. இதை சுற்றி தான் நடக்குது. Given massive displacement caused by development projects and the pressing needs to resettle the affected population. However, tribal development must expand beyond these reactive dimensions. என்னது மீன்ஸ் இந்த 6 பாயிண்ட்டை தாண்டி எங்கே பார்க்கணும்? பியாண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரீஹாபிலிட்டேஷனை பார்க்கணும். சஸ்டைனபிள் லைவ்லிஹுட், சோஷியல் எம்பவர்மெண்ட் அண்ட் கல்ச்சுரல் ப்ரிசர்வேஷன், பொலிட்டிக்கல் இன்க்ளூஷன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கீழே எழுதி ஒன்லி தென் இதெல்லாம் பண்ணாதான் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் சென்ட்ரிக்கை தாண்டி போகும். இப்போ வரையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் சென்ட்ரிக்காக தான் இருக்கும், டெவலப்மெண்ட் சென்ட்ரிக்காக போகலை. கொஷினை வந்து நீட்டாக அட்ரஸ் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே டிஸ்பிளேஸ்மெண்ட் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய கன்சர்ன், ரீஹாபிலிட்டேஷன் பாலிசிஸில் இருக்கக்கூடிய லேக்குனா இது ரெண்டு மட்டுமே ஆக்சுவலாக இப்போ வரையுமே கவர்மெண்ட் வந்து இது ரெண்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதை தாண்டி இங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்ம், சஜஷன். ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷனும் அதை சொல்லி முடிக்கிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஃபைனல் கொஷின் ஆஃப் GS 1 20th கொஷின் முடிஞ்சது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் இந்த டிசம்பருக்குள்ளேயே நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொஷின்ஸையுமே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸ்ட்ரெச்சாகவும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆர்எல்ஸ் இது மாதிரி கொஷின் பை கொஷினாகவும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.